everyone, welcome to Science with Max Learning Fun. இன்னைக்கு நாம கிளாஸ் 12 எக்கோசிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம டீகம்போசிஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுலேருந்து எண்டு வரைக்கும். டீகம்போசிஷன்னா என்ன? Decomposition is the process in which decomposers break down complex organic matter to simple inorganic substance. ஸோ நம்ம ஆட்டோட்ராப்ஸ் இதை பற்றி போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஆட்டோட்ராப்ஸோட வேலை என்ன? அது மண்ணில் இருக்கிற சிம்பிள் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை என்னவா பண்ணோம்? கன்வெர்ட் டு ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இதுதான் அதோட வேலை. கரெக்டா? அது தேவைன்னா நாம் இது பண்ணிப்போம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். Decomposition is done by detrivores. Detrivores act on detritus. So what is detritus? Detritus is the raw material for decomposition, like leaves, bark, flowers and remains of animal. Animal செத்துடுச்சுன்னா அதோட ரிமைன்ஸை டீகம்போசர்ஸ் தான் டீகம்போஸ் பண்ணும். ஸோ டீகம்போசர்ஸோட நியூ டேர்ம் தான் டெட்ரிவோர். டீகம்போஸ் பண்ணுறது அந்த ஆர்கானிசமோட பேர் டெட்ரிட்டஸ். டெட்ரிவோர். இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கணும். போர்டில் இந்த வருஷம் கேட்ட கேள்வி இதெல்லாம் ஒரு பாக்ஸில் கொடுத்துட்டு இந்த ஒரு க்ளவுடில் கொடுத்துட்டு இந்த ப்ராசஸ் அழகாக 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க வரையுங்கன்ட்டு. ஸோ ஃப்ராக்மெண்டேஷன், லீச்சிங், கெட்டபாலிசம், ஹியூமிடிஃபிகேஷன், மினரலைசேஷன். பிரேக்கிங் ஆஃப் எக்கு, பிரேக்கிங் அண்ட் எக் நல்லா இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய முட்டையை நீங்கள் உடைப்பீங்க, ஃப்ராக்மெண்டேஷன். உடைக்கும் போதே லைட்டாக வெளியே எக் ஒயிட் வரும், லீச்சிங். அது நீங்கள் பவுலில் கொட்டுறது கேட்டபாலிசமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அப்புறம் ஹியூமிடிஃபிகேஷன், அது ஈரமாக இருக்கும் எக் ஒயிட்டு. அப்புறம் அதை நம்ம சாப்பிட்றோம், மினரலைசேஷன். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன், லீச்சிங், கெட்டபாலிசம், ஹியூமிடிஃபிகேஷன், மினரலைசேஷன். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன்னா break down of detritus by detrivores is known as fragmentation. Leaching, breakdown of particles release water soluble inorganic nutrients that get down into soil horizon. Precipitated salt gets unavailable. It goes deep into the soil horizon and gets catabolism. Bacterial and fungi enzymes degrade detritus into simple inorganic substance. Then this produce a dark colored accumulation, humidification, called humus. 6th படிச்சிருப்போம். Soil has humus which holds humidity in soil. So humidification தான் இந்த humus form ஆகுது. This humus is highly resistant to microbial action, colloidal in nature, acts as reservoir of nutrients. இதோட rate of decomposition slow. அனிமலை டீகம்போஸ் பண்ணிடலாம். அனிமல்லேருந்து நம்ம எடுக்கிற இந்த ஹியூமஸ் இது டீகம்போஸ் பண்ணுறது ரேட் கம்மி, ஸ்லோ. மினரலைசேஷன், still humus is degraded by some microbes. These release inorganic nutrients by the process of mineralization. ஸோ இதுதான் டீகம்போசிஷன். இதோட ஃபேக்டர்ஸ் என்னதுன்னா இது ஒரு ஆரோபிக் ப்ராசஸ், ஹைலி ஆரோபிக் ப்ராசஸ். ஆரோபிக் ப்ராசஸ்னால் என்ன? O2 அதிகமாக வேணும், CO2 கம்மியாக. ஸோ ஆரோபிக் ப்ராசஸில் O2 வேணும். ஸோ இட்ஸ் ஆக்சிஜன் ரெக்வயரிங் ப்ராசஸ். டிபெண்ட்ஸ் ஆன் கெமிக்கல் கம்போசிஷன் ஆஃப் detritus. எப்படி? இப்போது
இப்போ வந்து டெட்ரிட்டஸ், இப்போ நம்ம பார்க்குறது பாடி கம்போசிஷன். டெட்ரிட்டஸ் ரிச் இன் சைட்டின், லிக்னின், அப்புறம் ரிச் இன் nitrogenous bases and water soluble sugars, water soluble H2O. இப்போது சைட்டன் லிக்னின் அதிகமாக இருந்தால் நம்ம பார்த்துருப்போம், ஹார்டு சப்ஸ்டன்ஸ். கொசுவெல்லாம் நீங்கள் தொட்டு பார்த்தா தெரியும், ஹார்டு. இதெல்லாம் பாலிமர்ஸ். ஸோ பாலிமர்ஸில் பாண்ட்ஸ் நிறைய இருக்கும். அந்த பாண்டை பிரேக் பண்ணோம்ல, எனர்ஜி ரெக்வயரிங் ப்ராசஸ். அதனால்தான் இதுக்கு ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் இஸ் லோ. ஆனால் இது மோனோமர்ஸ் எல்லாம் சின்ன சின்னது. ஸோ இதுக்கு ஃபாஸ்ட் ரேட் ஆஃப் டீகம்போசிஷன். அடுத்தது கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸு, டெம்பரேச்சர், சாயில் மாய்ஸ்டர். கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ்னால் என்னதுன்னா, கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் டெம்பரேச்சர், சாயில் ஃபேக்டர்ஸ். என்னதுன்னா, டெம்பரேச்சர்னால் வார்ம், கோல்டு. சாயில் ஃபேக்டர் வார்ம், மாய்ஸ்ட், ட்ரை. சாயில் வார்ம், ட்ரை, மாய்ஸ்டாக இருந்தால் ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் வந்து ஃபாஸ்ட். இதுவே மற்றதெல்லாம் இருந்தால் லோ டெம்பரேச்சர், and anaerobiosis. anaerobic, aerobic வித்தியாசம் இருக்குது. இதுக்கு என்னது, lack of O2. ஸோ O2 இல்லை, respiration with less O2. இதுதான் anaerobiosis. இதில் நல்லா டீகம்போசிஷன் ஸ்லோவாக நடக்கும். ஏன், டீகம்போசிஷனுக்கு O2 வேணும். O2 இல்லைன்னா நடக்காது. அதை தான் அங்கே கொடுத்துருப்பேன். அடுத்தது எனர்ஜி ஃப்ளோ. 10th படித்தது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சன் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் ஆல் எக்கோசிஸ்டம். சன்னு தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்படி, ஏர்த்தில் ஒரு பிளான்ட் இருக்குது, அதுக்கு சன்லேருந்து வர எனர்ஜிலேருந்து தானே அது ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணுது. ஸோ ஃபோட்டோ சிந்தசிஸ்க்கு சன்லைட் வேணும். ஸோ இப்போ எல்லா அனிமலும் வந்து சன்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ஃபுட்டுக்கு. 50% of incident solar energy is photosynthetically active radiation. Autotrophs such as plants, bacteria in the 10% of PAR. PAR na photosynthetically active radiation. Autotrophs such as plant, bacteria 10% PAR fixed by plants. Photosynthesis sustains the whole world. Photosynthesis தான் இந்த நம்ம உலகத்தில் இருக்கிற இது ஆர்கானிசமுக்கு ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுது. நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் போடும் போதெல்லாம் சோலார் எனர்ஜிலேருந்து ஆரம்பிக்கணும். சோலார் எனர்ஜியில் 1% ட்ராப்டு எனர்ஜியாக மாறும். ட்ராப்டு எனர்ஜி பிளான்ட் எனர்ஜியாக மாறும். 10th பிளான்ட் எனர்ஜி கொடுத்துருவாங்க, நீங்கள் அதுலேருந்து போடுவீங்க. இப்போ 10,000னா அடுத்த ட்ராபிக் லெவலுக்கு ஒரு 0 கட் பண்ணிவிட்டு 1000, அடுத்த ட்ராபிக் லெவலுக்கு ஒரு 0 கட் பண்ணிவிட்டு 100 ஜூல்ஸ்.
இப்படி எனர்ஜி போட்டுட்டு இருந்தீங்க. இனிமேல் இந்த சோலார் எனர்ஜின்ற ஒரு டேர்மும் ட்ராப்டு எனர்ஜி டேர்ம் முக்கியம். ஏன்னு பார்ப்போம். to 10% energy is small. சோலார் எனர்ஜி thousands, lakhs, millions, billionsல இருக்கும். அதை நம்ம பிளான்ட் என்ன பண்ணுதுன்னா 1% NCERTல இல்லை 1% அதை சோலார் எனர்ஜி கன்வெர்டட் டு பிளான்ட் ட்ராப்டு எனர்ஜி. அந்த ட்ராப்டு எனர்ஜியை தான் அங்கே என்னன்னு கொடுத்துருப்பாங்க, 2 to 10% பார். அது 2 to 10% திருப்பி பாராக கன்வெர்ட் ஆகும். ஆல் ஆர்கானிசம் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரொடியூசர்ஸ். எப்படி டைரக்டான ஹெர்பிவோர்ஸு வீகன்ஸ் இவங்கெல்லாம் பிளான்ட்டை தான் சாப்பிடுவாங்க. இவங்க டைரெக்டாக அதை டிபெண்ட் பண்ணுறாங்க. இன்டைரக்ட்லி கார்னிவோர்ஸ். ஏன் எப்படி கார்னிவோர்ஸ்? அது பிளான்ட்டே சாப்பிடாதுன்னா அது ஒரு ஆர்கானிசம் சாப்பிடும்ல, அது பிளான்ட் சாப்பிடும்ல, அதில் அது இன்டைரக்டாக டிபெண்ட் பண்ணுது. ஸோ எனர்ஜி இஸ் யூனி டைரக்ஷனல். ஒன்ஸ் அடுத்த ஆர்கானிசமுக்கு போயிடுச்சுன்னா அது உங்களால் ரீகெயின் பண்ண முடியாது. ப்ரொடியூசர்ஸ் டு இந்த ஆரோ மார்க் போடுறதுல பார்க்கணும். 1 மார்க்கில் ஆரோ மார்க் எந்த ஆர்கானிசமோட வயிற்றுக்கு போதோ அதை நோக்கி போடணும். ப்ரொடியூசர்ஸ் எப்போவுமே கன்சியூமர் வயிற்றுக்கு தான் போகும். ஸோ ஆரோ மார்க் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு கன்சியூமர் இப்படி போடணும். ஃபர்ஸ்ட் law of thermodynamics is followed. Second law of thermodynamics is followed in energy flow of ecosystem. They need constant supply of energy to synthesize molecules required. They contract the universal tendency of increasing disorderliness. இது அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன். செகண்ட் law of thermodynamics. ப்ரொடியூசர்ஸ் terrestrial organismல herbaceous woody plants majority of the producers. aquatic ecosystemல phytoplanktons, algae. food chain, food web. எல்லா food chain மெஜாரிட்டியாக grazing food chain starts from plants. ஏன் இன்னொரு என்ன ஃபுட் செயின் இருக்குன்னா டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின். அது டெட் ஆர்கானிசம்லேருந்து ஆரம்பிக்கும். ஃபுட் செயின்ஸ் ஆர் ஃபுட் வெப்ஸ் ஃபார்ம் such that animal feed on another plant or other animal. Food chain formed because there is an interdependency. What happens if the organism dies? ஆர்கானிசமில் இருக்கிற எனர்ஜி அப்படியே அதோட போயிடுமா? இல்லை, அது அடுத்த கன்சியூமரான டெட்ரிட்டஸ் ஃபுட் செயினுக்கு போயிடும். நோட்: டெத் ஆஃப் ஆர்கானிசம் இஸ் பிகினிங் ஆஃப் ஃபுட் செயின். எதுக்கு? டெட்ரிட்டஸ்க்கு. ஹைரார்ச்சி ஆஃப் ஃபுட் செயின். பிளான்ட்ஸ் ஹெர்பிவோர்ஸ் வயிற்றுக்கு போகும், ஹெர்பிவோர்ஸ் கார்னிவோர்ஸ் வயிற்றுக்கு போகும், கார்னிவோர்ஸ் ஆம்னிவோர்ஸ் வயிற்றுக்கு போகும், இல்லை கார்னிவோர் 2 வயிற்றுக்கு போகும். பிளான்ட்ஸ் தான் ப்ரொடியூசர் ஆஃப் எனர்ஜி, ஹெர்பிவோர்ஸ் பிளான்ட்ஸில் ஃபீட் பண்ணும். ஸோ ப்ரைமரி கன்சியூமர். இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது செகண்டரி ப்ரொடியூசர். ஏன்னா பிளான்ட் ஸ்டார்ச் ஃபார்மில் எனர்ஜி சேவ் பண்ணும். ஹெர்பிவோர்ஸ் கிளைக்கோஜன் என்னது? அனிமல் ஸ்டார்ச். அனிமல் ஸ்டார்ச்சுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுனால ஹெர்பிவோர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஆஸ் செகண்டரி ப்ரொடியூசர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் தான் கீழே கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கோங்க. இது ஒரு எக்ஸாம்பிள்.
Detritus food chain begins with dead or decay organism. Members are decomposers, aptrotrophs. All are heterotrophic. இங்கே ஒரு no place for autotrophs. Energy requirement achieved by breaking dead organic matter to simple organic matter, in turn observed by all themselves. Digestive enzymes main role play பண்ணுது. ஏன்னா இதுங்களால் என்ன பண்ண முடியல, ஓன் ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷு ஃபுட் சாப்பிட்றது இல்லைல்ல. In aquatic organism, GFC is main content of food. ஏன் அக்வாட்டிக் ஆர்கானிசம் செத்துட்டாலும் அது தண்ணியில் அடிச்சிட்டு போயிடும், அதை சாப்பிட்றதுக்கு முடியாது. டெரெஸ்ட்ரியல் ஆர்கானிசமில் டிஎஃப்சி லார்ஜ் ஃப்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி டிஎஃப்சி தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃப்ளோஸ் கம்பேர் டு ஜிஎஃப்சியை விட டிஎஃப்சியில் தான் எனர்ஜி ஃப்ளோ லேண்டில் அதிகமாக இருக்குது. Detritus food chain linked to GFC at some level. டிஎஃப்சி தான் ஜிஎஃப்சியில் லிங்க் ஆகும், ஜிஎஃப்சி எந்த வகையிலும் டிஎஃப்சி கூட லிங்க் ஆகாது. சம் டிஎஃப்சி கேன் பி ப்ரே டு த ஜிஎஃப்சி. எப்படி? நல்ல எக்ஸாம்பிள் புழு, earthworm, detrivore. எதுக்கு ஈர? ஸ்பேரோ சீடையும் சாப்பிடும். அதை பற்றி அடுத்த இதில் பார்ப்போம். ரோல் ஆஃப் ஆம்னிவோர்ஸ். காக்ரோச், க்ரோஸ் ஆர் ஆம்னிவோர்ஸ். நேச்சுரல் இன்டர் கனெக்ஷன்ஸ், இது ஃபுட் வெப்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆம்னிவோர்ஸோட ரோல் என்ன? லிங்க் formation of food chain. Organism occupies the place surrounding and feeding relationship. Based on nutrition of food, they occupy specific level. நம்ம இது படிச்சிருப்போம், ட்ராபிக் லெவல். ஒரு ஆர்டர்லாம் உங்களை போட்டு வச்சுருப்போம். Kindly note, amount of energy decreases at successive tropic level. கீழே இருந்து மேலே போகும்போது ஒரு லெவல்லையும் எனர்ஜி கம்மியாகும். இப்போ ஆர்கானிசம் டைஸ், energy is in form of dead biomass. This serves energy for decomposers. இப்போ அது என்ன ஆகும்? decomposersக்கு ஃபுட் ஆகிடும். ஸோ டிபெண்ட் ஆன் lower tropic level for energy demand. Important point. Standing crop என்ன? Certain level of living material at particular time, அதுதான் ஸ்டாண்டிங் crop. லிவிங் மெட்டீரியல் பர்டிகுலர் டைம், இதுதான் ஸ்டாண்டிங் crop. இட் இஸ் மெஷர்ட் மாஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். எப்படி இதை மெஷர் பண்ணுறோம்? ஸ்டாண்டிங் crop மாஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இன் நம்பர் ஆஃப் யூனிட் ஏரியா. கொடுத்துருக்கிற குட்டி ஏரியாவில் எவ்வளோ ஆர்கானிசம் உயிர் வாழுது அதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க. யூஸ்வலி பயோமாஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் ட்ரை வெயிட். பயோமாலிக்யூல்ஸில் படிச்சிருப்போம், வெயிட் 2 types. கேஜிஸ் இதில் ட்ரை வெயிட், வெட் வெயிட், இல்லை ஃப்ரெஷ் வெயிட். ஃப்ரெஷ் வெயிட்டில் H2Oவும் இருக்கும். ஸோ அது கன்சிடர் பண்ணக்கூடாதுன்ட்டு we prefer dry weight usually. %. இது தெரியும் உங்களுக்கு. ஒரு லெவல்லேருந்து போகும்போது 10% ஆஃப் தி எனர்ஜி மட்டும்தான் போகும், 90% வந்து வேஸ்ட்டாக போகாது. மெட்டபாலிசம். ஸோ அது படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எக்கலாஜிக்கல் பிரமிட், சிமிலர் ஷேப் ஃபவுண்ட் இன் ஃபுட் எனர்ஜி ரிலேஷன்ஷிப். டிஃப்ரெண்ட் ட்ராபிக் லெவலை நம்ம ஒரு லெவலில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்.
யூஸ்வலி பேஸ் ப்ரொடியூசர் அப்பெக்ஸ் வந்து டாப் லெவல் கன்சியூமர். அது அப்பெக்ஸ்னால் இங்கே காட்டியிருப்பேன் பாருங்கள், ஒரு கோன் மாதிரி எடுத்தால் அந்த டாப். ஸோ இதெல்லாம் புக்கில் பார்த்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, pyramid of energy always upright. pyramid of biomass in எங்க Cல in C and tree வந்து inverted. இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெசன் முடிய போகுது. generalization of making pyramids. generalization: any calculation of energy content biomass number include all organism of tropic level. ஸோ இப்போ நம்ம வந்து எனர்ஜி கண்டென்ட்டோ பயோமாஸோ பர்டிகுலர் ட்ராபிக் லெவலுக்கு அந்த பிரமிட் பண்ணும்போது யூஸ் பண்ணுறோன்னா, அப்போது இந்த கால்குலேஷன் என்ன பண்ணுமா, இந்த ட்ராபிக் லெவலில் இருக்கிற எல்லா ஆர்கானிசமையும் நம்ம கன்சிடர் no generalization will be make us true. எல்லா ஜென்ரலைசேஷனுமே உண்மை இல்லை. சில டைம்ஸ் என்ன பண்ணுவோன்னா, ஒரு ஆர்கானிசம் 2 ட்ராபிக் லெவல், அதுக்கு தான் ஸ்பேரோ சொன்னேன். ஸ்பேரோ எர்த் வார்மையும் சாப்பிடும், எர்த் வார்ம், அப்புறம் சீட்ஸ். இதுக்கு பேர் ஃப்ரூஜிவோரஸ் ஸ்பீஷீஸ். சீட் சாப்பிட்டா 2த்தையும் சாப்பிட்றதுனால ஃபுட் செயினில் we don't consider ஸ்பேரோ. ஆனால் ஒரு ட்ராபிக் லெவலில் மட்டும் அது இது ஆக்குப்பை பண்ணால் அதை நம்ம ஷியோர்லி பயோமாஸ், எனர்ஜி, நம்பர் இதில் இது பண்ணோம். we take few individuals at same tropic level to account. So same species at 2 tropic level we won't take into consideration. Given organism can occupy more than 1 tropic level in same ecosystem at same time. ஏன்னா இதுதான் அதுக்கு ரீசன். ஸ்பேரோ. ஆல் pyramids of ecology are upright. இது நான் சொல்லிட்டேன். லிமிட்டேஷன்ஸ். ஸோ இதான் எண்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம். Insects on big tree is an example for parasitic food chain. பெரிய மரத்தில் வளர பூச்சி parasitic food chain. ஏன் அதனால் என்னது, inverted pyramid of biomass. ஏன்னா இது விட்டுட்டேன். biomass, pyramid of biomass in C is also inverted for biomass. See, fish is more than phytoplankton. phytoplankton வந்து கம்மி, ஆனால் ஃபிஷ் அதிகம். அப்போ எப்படி அங்கே எனர்ஜி இதுவாகுதுன்னா, phytoplankton நிறைய எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணோம். than fish. saprophytes, decomposers are not given place in pyramids. அவங்க தானே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க, ரீசைக்ளிங், நியூட்ரியன்ஸு. அவங்களுக்கு இடம் கொடுக்கல, ஏன்னா அது மோர் தேன் 2 ட்ராபிக் லெவல் ஆக்குபை பண்ணுதுன்ட்டு. வை எனர்ஜி ஆஃப் pyramid is ஆல்வேஸ் ரைட். பாருங்கள், ஹெர்பிவோர்ஸுக்கு தான் அது மற்ற ட்ராபிக் லெவலில் இது கன்சிடர் பண்ணும்போது ஹெர்பிவோர்ஸ், தட் இஸ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் ப்ரைமரி, ஹையர் எனர்ஜி. ஒரு ஃபுட் செயின், பிளான்ட் டியரோட வயிற்றுக்கு போகுது, டியர் டைகரோட வயிற்றுக்கு போகுது. பிளான்ட்டுக்கு 10,000 டியருக்கு 1000 எனர்ஜி, டைகருக்கு 100. எனர்ஜி என்ன ஆகுது, கம்மியாகுது. டெட்ரீட்டஸ் ஃபுட் செயின் எடுத்தாலும் அப்படி தான் இருக்கும். அதனால்தான் ஸோ
இந்த 90% எனர்ஜி அடுத்த ட்ராபிக் லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்டபாலிசமில் அது லூஸ் பண்ணிவிடுவோம் ஹீட்டாக. ஸோ அந்த பார் இருக்குல்ல, ஒரு பிரமிடுக்கும் ஒரு ட்ராபிக் லெவலில் ரெப்ரசன்ட் பண்ணுது. அது ஒன்றும் இல்லை, த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அட் ட்ராபிக் லெவல் அட் கிவன் டைம் annually per unit area. ஸோ இதான் இந்த லெசன். ஸோ that's all. This is the end of the lesson. So thanks for watching. Subscribe to Max Learning Fun. If you have any doubt, comment down in the comment section. Thank you.